நாமறிந்த நல்லூரான். 1467 கோட்டை மன்னன் பராக்கிரமபாகு தமது முதுமையை நாடி தமது பேரனுக்கு முடிசூட்டி ராஜ்யத்தை ஒப்படைத்தார். சில காலத்தின் பின் பராக்கிரமபாகு மரணித்தார். இந்த செய்தி யாழ்ப்பாணத்தில் இருந்த செண்பக பெருமாளின் செவியிலும் விழுந்தது. அவன் தாமதிக்கவில்லை. கோட்டைக்கு சென்று ராஜ்யத்தை தம்மிடமிருந்து எடுத்துக்கொண்ட சிறுவனையை கொன்று தானே 6ஆம் புவனேகபாகு எனும் பெயருடன் சிங்கள அரசனானார். ஆனால் யாழ்ப்பாணத்தை யாராவது ஒருவர் ஆள வேண்டும். அதற்காக செண்பக பெருமாள் விஜயபாகு எனும் நம்பிக்கைக்குரிய சிங்கள மன்னனை அங்கு பதவி வகிக்க நியமித்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற யாழ் மன்னன் கனகசூரியன் இதுதான் சரியான நேரம் என்று எண்ணி மீண்டும் படையுடன் யாழுக்கு வந்தார். விஜயபாகுவை தூக்கி எறிந்து மீண்டும் அரசை தமக்கே உடைமையாக்கிக் கொண்டார். கனகசூரியன் நல்லூரை சிறப்பிக்க எண்ணி தமது ராஜ்ய எல்லை சுவர்களையும் அரண்களையும் அரண்மனைகளையும் கட்டி அழகு செய்தார். நாமறிந்த நல்லூரான்.